ஹை காய்ஸ், கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து GTA வைஸ்டி டெஃபினிட் எடிஷன் தான் பார்ட் 3 தான் டெஃபினிட் எடிஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து டயாஸ் கொடுக்குற மிஷின் 3 மிஷின் பார்த்துருப்போம். 3 மிஷின் ஏதோ பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் தருவாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம அடுத்த மிஷின் பார்க்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட் ஸ்டீல் பண்ணியிருப்போம். ஒருத்தன் டயாஸோட பணத்தை ரீட் பண்ணியிருப்போம். அவன் பணம் எங்கே இருக்க ஒழிச்சதான் கண்டுபிடிச்சி அவனை கொன்று பணத்தை எடுத்துருப்போம். அடுத்து வந்து போட் ஸ்டீல் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த வாட்டி வந்து என்ன நடக்க போது தெரில. ஸோ இவனுங்க தான் டயாஸோட கேங் முடிச்சு இவங்களை சுட்டா நம்ம அடிக்கிறாங்களா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. நம்மளும் டயாஸ் கேங் தான், எனக்கு சுட்டு பார்த்த வேண்டியதான். ஐயோ டே என்ன சுடாதீங்களா ப்ளீஸ். திடீர்னு நம்ம வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன். திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவன் ஒன்றே ஓடி போயிடுறோம். ஓடு ஐயோ அடிக்க வரானுங்க கைஸ். இதெல்லாம் லாக் ஆகுது. ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, இந்த லாக் ஆகுது மீன். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஷின் பேர் என்னவா இருக்கும்? ஆமாம், எஜெக்ட் பிளாஸ்டிக் கிராப் அப்படிங்கிறான். என்ன எனக்கு இதை பண்ணி வச்சுருக்க, இந்த பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க? அதுக்கு நான் எதை போடுற திட்டுறா, அது ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்க்ரூ யூ அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நம்மள்கிட்ட சொல்கிறான் அது என்னோடய இஐ ப்ரோ ஃபேவரட் மூவி, அது சரியாக அது ஒர்க் ஆக மாட்டேங்கிறான். அது நம்ம ஒன்றே சொல்கிறோம் அது சரியாக ப்ளக் ஆகலைங்கிறான். என்னது இந்த மாதிரி என்னால் 100 வாங்க முடியும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து டாமி, இப்போ நீ வந்து என்ன சொல்கிறான், நீ வந்து ஃப்ரீடைல் சேல்ஸு வைசிட்டியில் வைசிட்டியில் இருக்காங்க வந்து போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நீ தான் ஃபஸ்ட்டு போய் போட்டெலாம் செல் பண்ணுறான். அதுக்கப்புறமா வந்து நீ வந்து ஃபாஸ்ட்டான போட் எடுத்துகிட்டு ஒரு ரேஸ்க்கு போகிற. அதுக்கப்புறமா வந்து ஏதோ போட் ரேஸ் போக சொன்னான் ரைஸ். அப்போ இது பண்ணலாம் தான் காமெடி. அது ஒர்க்கு ஆலையாக போட்டே கோவப்பட ஆரம்பிச்சுனான். அடுத்து சொன்னால் அந்த மாதிரி 100 வாங்க முடியுமா? ஏன்டா ஃபஸ்ட்டே அதுக்கு 100 வாங்கி இன்னொன்று வாங்கிட்டு போயிடலாம். இப்படி ஃப்ளக் ஆளுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 100 வாங்க முடியுங்களா? அவனே அடிச்சதுக்கு வருவான் பாருங்களேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ போட் ரேஸ் போக சொல்கிறான். நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே லேண்ட்ஸ் இருக்காங்க ஈஸ். அதுக்கப்புறமா வந்து என்னால் ஒரு கார்டியன் ஏஞ்சலை யூஸ் பண்ண முடியுதுங்கண்ணா. சரி, இப்போ நீ என் கூட வரடா. அதுக்கப்புறமா வந்து நீ ரொம்ப லோன்லி கையாக இருக்கேன், நீ தான் என்னோட சேர்ந்துருக்கணுங்கிறான். அதுக்கப்புறமா நான் தான் அவனை எமேன் காப்பாற்றுவேன். அதுக்கப்புறமா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹா சரி. உனக்கு பார்த்தீங்கன்னா வந்து விக்டர் வேன்ஸ்னு ஒரு அண்ணன் இருந்திருக்கான். செத்துனானோடனே தான் தனியாக ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா வந்து நம்ம கூட இருக்கான். நமக்கு ஒரு காம்படிஷன் கிடச்சிருச்சு. அடுத்த போட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளை போக சொல்கிறான். அதுக்கப்புறமா சொல்கிறான் டியாஸ் வந்து நம்மளோட டீலை பஸ் பண்ணிட்டான், நம்ம எதுக்கு அவனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்குறான். அதுக்கு வந்து இன்னும் டாமி ஒன்றும் சொல்லலை. இப்போ சொல்கிறேன், 6 மணி நேரம் கழிச்சு சொல்கிறேன். அந்த மோரில் வி லேர்ன் அந்த லெஸ் வி லேர்ன்டு அது மாதிரி ஐ லைக் யூர் ஸ்டைல் ரியல் ஃப்ரெஷ் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து இட்ஸ் டைம் ஃபார் வேன்ஸ் டான்ஸ் அப்படிங்கிறான். கைஸ் பின்னாடி உள்ள போட்டெலாம் சொல்கிறாங்க கைஸ். ஓகே, புரிஞ்சிருச்சு. அவனே சொல்லியிருப்பான் மற்ற போட்டு போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம போயிருக்கணும் அப்படின்ட்டு. அவனுக்குலாம் நம்ம முந்திட்டு போயிட்டு இருக்காங்க கைஸ். லேண்ட்ஸ் அப்படிங்க போட்டை எனக்கு எதாவது கண்ட்ரோல்ஸ் சரியாக இல்லை, அந்த பட்டன்ஸ் இல்லைல்ல. அதனால் டி போடா டாமி, கண்ட்ரோல்ஸ்லாம் சுத்தமாக சரியில்லைடா. ஸோ நம்ம டக்குன்னு போவோம். ஸோ இங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்கு. லான்ஸ் அந்த போட்டை சுடுறா. இல்லை 2 போட்டு இங்கே தான் போயிட்டுருக்கு. லான்ஸ் அந்த போட்டை சுடு சொன்னலாமா, கெத்தாக சொன்னல. திஸ் இஸ் இட்ஸ் டைம் ஃபார் வேன்ஸ் டான்ஸ் அப்படின்னால அதே மாதிரி இப்பயும் அந்த போட்டெலாம் சுடுறா. டே வேகமாக போகணும் கைஸ், வேகமாக போ. அங்கே தான் கைஸ் டெஸ்டினேஷன் இருக்குது. வந்துட்டோம். அப்பாடி போட்டை மோதிட்டோம், இன்னொரு போட்டை மோதிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளை போட்டை சொல்லிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம்னால இந்த போட்டில் நம்ம போட்டை அடிக்க வரானுங்க போல இருக்குது. நம்ம அந்த போட்டெலாம் சுட்டாகணும் போல இருக்குது. ஓகே, புரிஞ்சிருச்சு. டாமி ஒழுங்காக சுடுறாப்பில் தயவு செஞ்சு ப்ளீஸ் கெஞ்சிரேன்டா, தயவு செஞ்சு ஒழுங்காக சுடுறா. அந்த போட்டில் அந்த அந்த ஓட்டுறவனை மட்டும் சுட்டிருக்கோம். அதனால் அந்த போட் கண்டிப்பாக வரப்போதில்லை. அந்த போட் அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த போட்டை டிஸ்ட்ரை பண்ண பார்க்காதீங்க. யாராச்சும் ஒருத்தர் கொள்ளுங்க. ஒன்று அந்த போட்டை ஓட்டுறவனை கொள்ளுங்க, இல்லைனா வந்து அந்த சுட்டுட்டு இருக்கான ஒரு பைத்தியக்காரன் அவனை கொள்ளுங்க. போட்டை சுட ட்ரை பண்ணாதீங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் ஆவாட்டி இஷ்டத்துக்கு சுட்டுட்டு இருக்கேங்க. அந்த போட்டு பற்றி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் போல இருக்குது. போட்டெல்லாம் அவ்வளோதான். 2 போட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நிற்கிறாங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சில அங்கெல்லாம் கன் வச்சுட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. சுடுறா. ஐயோ, நம்ம போட்டை எழுத்த பாருங்களா, பாதி ஆயிடுச்சு கடைசியில்.
அதுக்கப்புறமா வந்து என்னடா ஹெலிகாப்டர் வருது, இது போட் ரேஸில் ஹெலிகாப்டர்லாம் வரக்கூடாது. டே இதெல்லாம் ஓரா தெரில உங்களுக்கே. அதுக்கப்புறமா வந்து இந்த போட்லாம் இது போட் ரேஸில் ஹெலிகாப்டர் என்ன நம்மளை டஸ்ட்டாக இப்போ ரேஸ் கிடையாது. இப்போ வந்து நிறைய ட்ரபிள் நம்ம மண்டை மேலே இருக்குங்கண்ணா, அதான் ஹெலிகாப்டர் தான் கீஸ் அவன் சொல்கிறான். இது போட் ரேஸ்ரா, ஹெலிகாப்டர் ரேஸ் கிடையாதுடா. நம்ம ஹெலிகாப்டர் சுட்டுட்டு உங்களுக்கு இருக்கான், அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஸோ இங்கே ஒரு ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் டேமேஜ் கொடுத்து விட்றாதா ப்ளீஸ்ரா, கெஞ்சிரண்டா, எதாவது பண்ணி விட்றாதா, எனக்கு போட் எழுத்தே இல்லாடா சத்தியமா. ஸோ போடு யார் இதெல்லாம் பண்ணி வச்சது அப்படின்னு கேட்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் வந்து இவனை சுட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான் போல இருக்குது. போடுறா இதுக்கமா போட்டை விடக்கூடாது. நம்ம போட்டை சுட்டால் நமக்கே எழுத்து குறைய மாட்டேங்க என்னன்னு தெரில. ஸோ அவங்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து நீ ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணுற நண்பா, உனக்கு நான் கிரேடு ஏ தரேன். அதுக்கப்புறமா நீ தான் ரியலாக இருக்க, தேங்க்யூங்கிறான். சீரா டாமிங்கிறான். ஓகே மிஸ்டர் லான்ஸ் டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து மிஷின் பாஸ் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் அப்படின்னு போட்டுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து ட்ராக் சூட் அவுட்ஃபிட் டெலிவரி டு ஜாக் ஸ்போர்ட், அதாச்சும் ஏதோ ட்ராக் சூட்னு ஏதோ சூட் இருக்குது போல இருக்குது. அந்த சூட் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அன்லாக் ஆகிருக்கு போல இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மிஷின் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது. கர்னல் கார்டர்ஸ்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. நம்ம வேணால் அங்கே வேணால் போய் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மிஷின்ஸ் போல இருக்குது. டயாஸ் கொடுக்குற மிஷின்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து நான் வேணால் போட்டுக்கு போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அந்த ஃபோன் காலை நம்ம பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிட்டேன். டாமி இது லான்ஸ் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நல்லா இருக்குடான்றது கேட்கும்போது லான்ஸ் ரொம்ப கூலாரு அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து அந்த மிடில் ஆஃப் சம்திங் உனக்கு என்ன வேணுங்களாம். டாமி நான் சொல்ல விரும்பல, டாமி இங்கே பாருங்கண்ணா, என்னடா உனக்கு எனக்கு என்னடா ப்ராப்ளம், என்ன ஆச்சு அப்படிங்கிறான். இல்லைனா நம்ம இதை பண்ணல, நம்ம டயாஸை கொள்ளலாம், நம்ம செத்து போயிடும் உண்டாக்குறான். சரி நம்ம தேங்க்ஸ் ஃபார் த கால், நம்ம அப்புறமா பார்ப்போம் உண்டாக்குறான். ஸோ பார்த்திங்கன்னா புரிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா வந்து டயாஸை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தால, அதான் டயாஸை பார்த்திங்கன்னா இப்போ கொல்லலான்னு தான் இருந்திருக்கான். ஆனால் மறந்துருக்கான் போல இருக்குது. அதனால் லான்ஸ் வந்து ஏதோ சொல்லியிருக்கான். அது ஒன்றே ஞாபகம் வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக டயாஸை கொண்டாடணும், இன்னும் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை உண்டாயிரும்ட்டான். அதுக்கப்புறமா வந்து ஏன்னா நம்ம செத்து போயிடும்டா அப்படின்ட்டான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா டயாஸை கொள்ளும் உங்களுக்கு. ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் கர்னல் கார்டர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மிஷின் தராங்க. நடுவில் வர மிஷின்ஸ் ஃபுல்லாக டயாஸ் மிஷின் தான் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் திருப்பி மிஷின்ஸ் தான் தர ஆரம்பிச்சு நம்மளுக்கு. ஓகே. எஸ் சார் அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்துருக்கான். சார் எஸ் சார் அப்படின்னு. டயாஸ் வந்து என்னது டயாஸை பற்றி திங்க் பண்ணுறான், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தான். அதுக்கப்புறமா வந்து நீ என்ன சொல்கிறடா. அதுக்கப்புறமா வந்து டயாஸ் மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப மோசமாக இருப்பானுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காட்ரஸ் நான் வந்து ஒரு டேஞ்சரஸ் திங் சொல்ல போகிறேன், அது ரொம்ப ஹங்க்ரியாக இருக்க போகுது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னடா சொல்கிறேன், ஏதோ மிலிட்ரி ஹார்ட்வேர்ங்கிறான். அதுக்கப்புறமா வந்து என்னடா ஏதாச்சும் டேங்க் ஸ்டீல் பண்ணுறது ஏதாச்சும் சொல்ல போறியாடா, டேங்க் ஸ்டீல் பண்ணுறது ஏதாச்சும் சொல்லுவோம் உங்களுக்கு. என்னது நான் மிலிட்ரி ஹார்ட்வேரு என்னத்தரா சொல்கிறேன், ஏதாவது மிலிட்ரி வெஹிக்கிள் எதாவது திருட சொன்னியாடாடி, இங்கே பார்ப்போம் எந்த ரொம்ப தூரம் காப்பாற்றுக்கிறேன். எங்கே இருக்குது இந்த இது எங்கடா இருக்குது, எங்கடா கொடுத்து வச்சுருக்கீங்க அதை, ஆடா பாவி, நம்ம எங்கே இருக்கோம் அது எங்கே இருக்குன்னு நீங்களே பாருங்க. இவ்வளோ தூரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே நியாயமாக தெரில. ஸோ நான் வேணால் அந்த சைட் போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். இந்த ப்ரான் ஐலாண்டில் இருந்திருக்கேன் அந்த இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் ஐலாண்டுக்கு நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ அந்த ஏதோ திருட சொல்லியிருக்கான் அப்படி இருக்குது. ஸோ அதான் அந்த லொக்கேஷன் வந்து கிட்ட தான் இருக்குது. என்னது அது, டேய் ஆடா பாவி கைஸ், அவன் டேங்கை போய் ஸ்டீல் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த போட்டிருக்கான் பாருங்க. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அந்த டேங்கை ஸ்டீல் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே நியாயமாக தெரில. டேங்கை போய் ஸ்டீல் பண்ண சொன்னீங்கன்னா என்னடா பண்ணுவேன். நீங்கள் எத்தனை மிலிட்ரி அங்கே பாருங்கள், அங்கே எத்தனை வண்டி நீங்களே 1 2 3 வண்டி, அது நீங்கள் எத்தனை சோல்ஜர்ஸ், நீங்கள் அந்த வண்டியிலே எத்தனை சோல்ஜர் இருக்காங்க நீங்களே பாருங்கள். நான் எப்படி கைஸ் இந்த கூட்டத்தில் நீங்களே திருடுவேன், நான் எப்படி கைஸ் திருடுவேன் நீங்களே சொல்லுங்களேன். கஷ்டம் தானே, நீங்களே சொல்லுங்கள். அதுவும் இந்த டேங்க்லேயே ஒருத்தன் இருக்கான், அதனால் ரொம்ப கஷ்டம் ஸ்டீல் பண்ணுறது. சரி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. இது எப்படிடா முடிக்கிறது. பேக்கரியில் நிறுத்துங்களா, சாப்பிட்டு போங்கடா, பேக்கரி கஃபெட்டேரா சாப்பிட்டு போங்கடா, கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா, சாப்பிட்டு போங்கடா. சாப்பிட்டு போங்கடான்னா அப்படியே போகிறீங்க கைஸ். இப்படியே அவள் ஸ்டீல் பண்ணும்,
அப்படி இருக்காது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எவனாலும் இந்த மிஷினை முடிக்க முடியாது. ராக் ஸ்டாரே நினச்சா கூட முடிக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமான மிஷின் இது. இல்லை போட்டு தள்ளி முடிக்கணுமா? இங்கே பார்ப்போம். இங்கே ஏதோ கடை இருக்குது, நிறுத்துறானுங்களா? இங்கே பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே டேங்க் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சோல்ஜர்ஸ் கொஞ்சம் டோனட்ஸ் எடுத்துடுவாங்க, டோனட்ஸ் சாப்பிட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏய் சிவிலியன் அந்த ஒரு டேங்க் விட்டு நகர்றா அப்படிங்கிறானுங்க. ஐ செட் மூவ் அவே இமிடியேட் ஐயோ வளர்றோம் இமிடியேட்லி அப்படிங்கிறான். ஸோ நம்ம டேங்க்கில் இப்போ தான் ஸ்டீல் பண்ணும் போல இருக்குது. வாங்க அந்த டேங்கை பார்த்தீங்கன்னா சிவிலியன் அந்த டேங்க் விட்டு நகர்றா அப்படிங்கிறான். இது வேறு டேங்கில் ஏற முடியல கைஸ். அப்போ அடி ஏறியாச்சு. இந்த கேப்பில் தான் ஏறணும் போல இருக்குது. ஐ செட் மூவ் அவே இமிடியேட்லி அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து உடனே நமக்கு 3 ஸ்டார் வாண்டல் கொடுத்துட்டானுங்க. நம்ம இந்த டேங்கை ஸ்டீல் அப்பாடப்பா 4 ஸ்டாரே கொடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறமா வந்து அவன் என்ன பண்ணியிருக்கா பாருங்கள். நம்ம டக்குன்னு இந்த டேங்கில் ஒரு பாம்பை வச்சாகணும், பாம்பை ட்ரிகர் பண்ணி வச்சுக்கலாம். புரிஞ்சிருச்சு. இந்த டேங்கில் வந்து டெட்டோனேஷன் போட்டுருக்குல, அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு. அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா டேங்க்கை வெடிச்சு நம்மளும் வந்து காலியாகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த கேமில் டேங்க்கோட சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கார் கிட்ட வந்தாலும் பிளாஸ்ட் ஆகிரும். வந்து பார்த்தீங்களா வந்து வந்தான் அப்படியே பிளாஸ்ட் ஆகிட்டான். ஸோ எத்தனை ஸ்டார் வாண்டரோட தெரியுங்க? 3 ஸ்டார் தான் என்னமோ இருந்துச்சு. வாங்க கொடுத்துக்கும் போதே ஏன்னா இங்கே ஒருத்தன் உள்ளே இருக்கான். பாவி ஒருத்தன் உள்ளே இருந்திருக்காங்க ஈஸ். நீ வாட்டிக்கு நான் தள்ளி விட்டு எடுத்துக்கலாம்ல, என்ன பண்ணியிருக்கான்? 3 கண்டிப்பாக 6 ஸ்டார் கிடச்சிடும் போல இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அந்த டெட்டோனேஷன் வச்சுருக்கானுங்க ஈஸ். அப்பாடி டேங்க் அது மேலே ஏற்றாதரா? அப்போ என்னடா பண்ணி வச்சுருக்க? அப்பாடி இப்போ போகலாம். என்னடா பண்ணுறீங்க? அப்பாடி. ஸோ வாண்டர் லெவலெல்லாம் திடீர்னு போயிடுச்சு இந்த சைடு வந்த உடனே. ஸோ அந்த டேங்க்கை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கொண்டு போக சொல்கிறானுங்க. கொண்டு போயாச்சு. அந்த டேங்க் விட்டு வெளியே வந்து இப்போ திரும்ப அதை விட்டு வெளியே வர சொல்கிறாங்க. ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஆகிடுச்சா? அப்பாடி பாஸ் ஆகிடுச்சு. அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமான மிஷின். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா எங்கே போக சொல்கிறானுங்க? இப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபோன் கால் ஒன்று நினைக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கார் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். அந்த கார் மட்டும் நம்ம புக் பண்ணி வச்சுருவோம். என்னடா உள்ளே அவாட்டிக்கிருக்கான், இன்னொருத்தன் உள்ளே அவாட்டிக்கிருக்கான். இன்னொரு ஃபோன் கால் வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கேர்னல் கார்டர்ஸ் இருப்பான்ல, அவன் இடத்துக்கும் போக சொல்ல, இப்போ வந்து டயாஸோட இடத்துக்கும் போக சொல்ல. இப்போ எங்கே தான் இங்கிலீஷ் போகணும்? எவ்ரி கார்டிகனுங்கிறது நம்ம கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். ஆனால் அது கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் சைட் குஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் ரெசல்யூஷன். இதோ இப்போ ஃபோன் கால் வருது பார்த்தீங்களா? ஃபோன் பேசுகிறப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆல்ரைட் இது நான் கென்ட்டு பால் பேசுகிறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் என் மலிபு கிளப்பில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் இங்கே வரியா அப்படின்னு கேட்குறான். ஸோ புரிஞ்சிருச்சு. அந்த கென்ட்டு பால் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் பார்த்தீங்கன்னா மலிபு கிளப்புக்கு அந்த மலிபு கிளப்பாக அதை போய் கூப்பிட்ருக்கான். இல்லைன்னா காரில் ஏற முடியல ஏறி வச்சு. ஸோ நான் வேணால் மலிபு கிளப்பு போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் மலிபு கிளப் வந்துட்டேன். ஸோ கிளப்பு பார்க்க சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் கைஸ். இன்னும் இடம் வாங்குற மாதிரி இது ஆப்ஷன் இருக்குங்குது. இந்த கிளப்பை நீ இந்த நேரம் வாங்க முடியாது, அப்புறமா வாங்குறாங்க. அப்போ எப்படா வாங்க? இப்போ ஏதோ டெத் ரோன் ஏதோ மிஷின்றாங்க. என்ன மிஷின் அது? ஆமாம் வந்து ஆல்ரைட் நான் வந்து உன்னை சேவ் பண்ணிட்டேன். நீ என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் எங்கடா உன்னை சேவ் பண்ணேன்? ஆமாம் அந்த டயாஸ் இருக்கான்ல, அவன் நண்பன் லான்ஸ் அப்படி கூட்டியிருக்கான். அவன் வந்து அவன் கொல்ல போகிறாங்கிறான். இது நீ அவனை எடுத்த அப்படிங்கிறான். இல்லை நான் இல்லைடா, அது வந்து டயாஸ்ரா, அவன் ஜங்கி ஆளில் இருக்காங்கிறான். ஸோ புரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இவன் பார்த்திங்கன்னா நம்ம உயிரை காப்பாற்றிருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம லான்ஸ் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் டயாஸோட ஆளுங்களாம் வந்து லான்ஸை பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கானுங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லான்ஸ் பார்த்திங்கன்னா ஜங்கி ஆடுன்னு ஏதோ இடத்துல இருக்கானா. அந்த ஜங்கி ஆடில் போய் லான்ஸை போய் காப்பாற்றணுமா? இல்லை லான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஏதாச்சும் ஸ்டாரில் கட்டி போட்டு கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்குறாங்களான்னு தெரில. லான்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த்து வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே லான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெல்த்து குறைஞ்சிக்கிட்டே வருது. லான்ஸ் ஏதாச்சும் ஆயிராதில் உனக்கு இருங்க. நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனில் போய் அந்த கேம் பிளேயில் போய் இதை பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் கேம் ஆக்கிடுவோம். ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. டயாஸோட ஆளுங்களாம் வந்து லான்ஸை பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களாங்க. நம்ம என்னென்னா இவன் சொன்ன உடனே நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பதறிட்டு நீயா பிடிச்சி வச்சா, நம்ம சரியாக காதில் கூட வாங்காமல் நீயா பிடிச்சி வச்சா அப்படின்னு வந்து நமக்கு அவன்கிட்ட போய் கேட்டிருக்கான். அவன் வந்து நான் இல்லை, அது வந்து டயாஸ்ரா அந்த டயாஸோட ஆளுங்களாம் ஜங்கி ஆளில் இருக்காங்களாம். ஸோ அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கைஸ்லாம் டாமிக்குவான் போட பதறிட்டான். உடனே லான்ஸ் கொண்டோடனே அப்படியே பயங்கரம் அப்படியே பதறிட்டேன் நீயா அப்படின்னு. டயாஸ் நீன்னு தெரிஞ்சிச்சா அந்த இந்த மேன்ஷன்லாம் உள்ள இருப்பான் கைஸ். அப்புறமா அவனை வந்து கொல்ல கண்டிப்பாக அடுத்த மிஷனில் கொல்ல சொல்லிடுவானுங்க.
அம்மாடி எத்தனை பேரை ஏற்றிட்டோம். டே என்ன கார் பற்றிக்கிச்சு. ஐயோ இது வேறு நேரம் கட்ட நேரம் பார்த்து கார் பற்றிக்குது. ஏதாச்சும் கார் கொடுங்கடா. அப்பாடி கார் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க லான்ஸும் டாமியும். நீங்களே பார்க்கலாம். உடனே பதறிட்டாங்க லான்ஸ் கொண்டு ஒன்று அப்படியே பதறி அப்படியே கென்ட்டு பால் அப்படியே வந்து கொல்ல போயிட்டான். ஸோ வேகமாக போகும். ஸோ நீங்களாம் நினைக்கிறேன் என்னடா அது பிசியில் விளாட்ற பட்டன்ஸேன்னு நினைக்கலாம். அது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த கேம் பிளேன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அது அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிரும். நம்ம பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கேமில் வந்து டைம் ஆகாது, நம்ம பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது டைம் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த இடத்துக்கு போய்க்கிறேன் ஃபஸ்ட்டு. அது ஒரு ஆப்ஷன் கைஸ். அது அந்த ஆப்ஷன் வழியாக வந்து பட்டன்ஸ்லாம் எப்படி வந்து இருக்க பட்டன்ஸ் எப்படி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் ஆனால் காமிச்சிடுறேன். எனக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இது வசதிப்பட மாட்டேங்கி. அதனால் நானும் பார்த்திங்கன்னா வந்து இதை மாற்றிடுறேன். எனக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துடலாமா, அதே கொடுத்துருவாங்க கைஸ். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போயும் சரியால எதுவுமே இருங்க கைஸ். அட்ஜஸ்ட் லே அவுட்டாக இருங்க பார்ப்போம். இதோ இங்கே இருக்கா. நம்ம பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொண்டு வரணுமா, நான் 50% கொடுத்துனேன். கன்ஃபார்ம் கொடுத்தாச்சா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து டே நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரோல்ஸை போய் கொடுத்துருக்கோங்க கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா வந்து வெஹிக்கிள் ஹைட்டாக கண்ட்ரோல்ஸில் போய் வந்து இது ஸ்டீரிங் டைப் நம்ம ஸ்லைடர் வந்துருச்சு நம்ம டிஃபால்ட் ஒன்று. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அனலாக் வச்சுக்கிட்டோம். அனலாக்னால் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருவானுங்க. அது பட்டன்ஸ்னு போடுவீங்களா, அனலாக்னு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ வேகமாக பார்த்திங்கன்னா லான்ஸை காப்போம். லான்ஸு வரண்டா எவன்டா அவனை அப்படி பிடிச்சி வச்சுக்கிறது. இப்போ நான் அவனை இப்போ அவனை பிடிச்சி வச்சுருக்கவங்களாம் போட்டுத்தலாம் போட மாட்டேன். இந்த வரண்டா லான்ஸு டாராரம் அப்படியே லான்ஸ் அப்படியே மாசாக லான்ஸு டாமி அப்படியே மாசாக இருப்பானுங்க அப்படியே துப்பாக்கி எடுத்துகிட்டு. அங்கே இல்லை எத்தனை பேர் இருக்கீங்க. இப்படி இத்தனை பேர் இருந்தால் என்னால் சமாளிக்க முடியாதுடா. ஏய் என்னடா இவ்வளோ தூரத்துலேருந்து சொல்கிறேன், ஒன்றும் ஆக மாட்டேங்கி. போடு லான்ஸுக்குன்னா லான்ஸு டாமி யார் நினச்சிங்க, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா. போடு எங்கடா இருக்க. இத்தனை பேர் இருக்கானுங்க. இங்கே நிறைய பணமாக இருக்குது. நமக்கு பணமும் முக்கியம், லான்ஸும் முக்கியம். இதே ரெண்டுன்னு வந்தால் போதும். எனக்குலாம் லான்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பணம் தான் பிடிக்கும். சும்மா சொன்னேன் ஈஸ், அதெல்லாம் நமக்கு லான்ஸ் தான் முக்கியம். ஐயோ லான்ஸோட இழுத்த பாருங்க. ஐயோ நம்ம டக்குன்னு போயாகணும். ஏன்னா லான்ஸை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து லான்ஸ் டைடு மிஷின் ஃபெயிலுங்க அம்பானுங்க. போடு எவ்வளோ தெரியும் தான் என் நண்பன் லான்ஸை பிடிச்சி வச்சுருப்பீங்க. இந்த வண்டி வேணுங்க, இந்த வண்டி எதுக்கடா இருக்குது ஃபஸ்ட்டு. போடு இந்த வண்டியில் உட்காந்து எல்லாம் சுட்டுட்டு இருக்கியாடா. போடு போடா. அவ்வளோதான் லான்ஸ். நானும் எவ்வளோ பெரிய ஆளுக்கு தெரியுமா. போடு நீங்களும் இருக்கக்கூடா. லான்ஸ் நம்ம நண்பர் இருக்கான். எந்த நம்பி எங்கேருந்துல சொல்கிறான். நான் இப்படிலாம் சுட்டிங்கன்னா என்னடா பண்ணுவேன். எந்த நம்பியே என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியே வந்துட்டோம். ஸோ வந்து ஷீட் இதை ப்ளோன் டு ஷீட் என்னது நண்பனாக இருக்குங்கிறான். என்னோடய அண்ணனை கொண்டுட்டேங்கிறான். அந்த லான்ஸ் அந்த பிரிக் டயாஸை கொண்டுரும். சரி போனாலும் கன்னை ஹேண்டில் பண்ண முடியும் கேட்குறான். எஸ் கண்டிப்பாக முடியும். சரி நம்ம டக்குன்னு இந்த இடத்த விட்டு நம்ம போகலாங்க. ஓகே வேகமாக போவோம் நம்ம இந்த இடத்த விட்டு. ஸோ பாட்டை போகணும். என் ஃப்ரெண்டை போல யாரா அது திடீர்னு வந்துட்டாங்க. நான் உடனே பயந்துட்டேன். என்னடா திடீர்னு ஒருத்தன் ஓடிட்டு இருந்தேன். எங்கடா போனான். டே அட பைத்தியக்காரா. என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அப்படின்னு திருப்பியும் வந்துட்டோம். அடப்பாய் உருண்டு கடைசியில் வரோமே. அதாண்ட ஒரே அசிங்கமாக போச்சு. போடு எவ்வளோ தைரியம் இந்த ஃப்ரெண்டை லான்ஸை கடத்தி வச்சுருப்பீங்க. அந்த கெண்டு பால் தாண்டா என்கிட்ட சொன்னான் இந்த லான்ஸ் இங்கே அடைஞ்சிருக்கான். நீங்களாம் டயாஸோட ஆளுங்கன்னு தெரியும்டா. போடு இங்கே நிறைய கன்னுலாம் வச்சுருக்கானுங்களே. எல்லாம் எடுத்து பண்ணி தான். என்ன இத்தனை பேர் நீங்கள் நான் கன் லோட் பண்ணுறேன்னா விட்டுருங்கடா தயவு செஞ்சு. ஐயோ என்னடா இப்படி சொல்கிறீங்க. இருங்கடா உங்களுக்குலாம் இது வச்சு சுட்ட அறிவு வராது. இதில் லான்ஸ் கொடுத்த கன்று தானே, இதே வச்சு சுடுறேன்டா. அப்போ தான் உங்களுக்குலாம் அறிவு வரும். போட்டு ஒரே ஷாட்டை காலி தான். லான்ஸ் கொடுத்த கன்றுங்கிறதுனால ஒரே ஷாட்டை காலி ஏறுறானுங்க. போட்டு அவ்வளோதான் கேஸ். நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டயாஸை கொள்ளாம விட மாட்டேன். எவ்வளோ தெரியுமே. நீ அவன் என்ன கடத்தி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, நான் பார்த்தீங்கன்னா சமாளித்து வந்துடுவேன். கடைசியில் என் ஃப்ரெண்டு லான்ஸை கடத்தி வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அதானே நான் தாங்கிக்கவே முடியல.
போடு 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 போடு. நீ இல்லை என்றால் எங்கே போவோம், என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான். டே எங்கிட்ட இருந்தால் சுடாதீங்கடா தயவு செஞ்சு. போட்டு போட்டு அவ்வளோதான். போடுறா போடுறா போடுறா. போடு 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 போடு. அவ்வளோதான் லான்ஸ், நான் வரேன்டா. நான் வந்துட்டான்டா லான்ஸு. எந்திச்சுக்கூடா. அனுப்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துச்சு அவனுக்கு. அதுக்கப்புறமா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நீ ரொம்ப ப்ராப்பராக இருக்க. என்னோட அண்ணனை கொண்டுட்டேன், நான் என்ன பண்ண சொல்கிறேன்னு. அதுக்கப்புறமா வந்து சரி அந்த டயாஸை நம்ம போட்டு சொல்லிடுவோம், அவன் நம்மளை கொள்றதுக்கு முன்னாடிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து இவனால் கண்ணை பிடிக்க முடியுமாங்கிறான். சரி உன்னை நான் பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்கிறான். அதுக்கப்புறமா அவங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கும். டே எத்தனை தடவை கொள்ளுவீங்க. மறுபடியும் வந்துட்டேன்டா என் ஃப்ரெண்டை போட மாடி. ஒரே குதி கன் எடுத்துப்போம். போன வாட்டி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக பணத்தையே எடுத்துகிட்டு இருந்தோம். பணம் எடுக்கிற கேப்பில் எனக்கு லேண்ட்ஸோட எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருந்தானுங்க. ஸோ அதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக எங்கள் எழுத்தை பார்த்தீங்களா, வந்து என் பணத்தை ரொம்ப பார்க்கக்கூடாது. அதான் சொன்னல, நான் ஃப்ரெண்டுன்னு கடைசியில் சொன்னேன். கடைசியில் நான் பணம் எடுக்கிறவங்க பேரில் தான் ஈஸிப்பெலாம் ஆச்சு. இது இப்போ கூட பணத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்டு கிடைக்காது. இந்த காசு இந்த மிஷினில் தரமாட்டானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மிஷின் முடித்தா காசு தர மாட்டானுங்க கைஸ். அடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மிஷின் முடிக்கிறேன், ₹1 கூட தராமல் இருந்தால் எப்படி இருந்தோம் கைஸ். நீங்களே டே எங்கடா பின்னாடின்னு சொல்கிற. பின்னாடினா சுடக்கூடாது கைஸ். இப்போ டக்குன்னு போயாகணும். நம்ம பார்த்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப டக்குன்னு போயாகணும், இல்லைனா சோழி முடிஞ்சுது. போடு 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 தொடி. நம்ம எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா பிகாஸ் அவங்க லேண்ட் சென்ஸ்டான போதும், நம்மளை சுட மாட்டிக்கானுங்க. லேண்ட் சவி சுட்டுட்டு இருக்கானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி யாராச்சும் இருக்காங்களா இப்போயே ஃபஸ்ட்டே செக் பண்ணிப்போம். இல்லைனா பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாது. எவனாச்சும் இங்கே இருக்கீங்க, நான் இப்போயே வார்னிங் ஷாட்ஸ் தரேன், வரக்கூடாது. இங்கே வேறு எவனும் இல்லை கைஸ். திடீர்னு லான்ஸு கூட்டிகிட்டு போகிறோம் வந்தீங்கன்னா, லான்ஸு கூட்டிகிட்டு வரும்போது வந்தீங்கன்னா அவ்வளோவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்திச்சு கூட என் நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா யார் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. மறுபடியும் என்னாச்சும் வந்து பாருங்க. நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு லான்ஸு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே அப்படியே பேசிக்கிறானுங்க. அப்படியே அந்த டயாஸ் நம்மளை போட்டு தர முடியாது, ரொம்ப நேரம் அவங்க போட்டு வச்சுக்கிறான். நைஸ் டு சி யூ டூ அப்படிங்கிறானுங்க. நான் இங்கேருந்து நம்ம போவோம் அப்படிங்கிறான். எவனாச்சும் வந்தீங்கன்னா அவங்க நான் செம்ம கடுப்பாயிருவேன். இப்போ தான் நானே வந்து இப்போ 2 தடவை மிஷின் ஃபெயில் ஆகி நானே இப்போ தான் வந்துருக்கேன். இப்போ லான்ஸு டக்குன்னு காரில் ஏறிக்கூடா. இவனை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்கிறானுங்க. ஹாஸ்பிட்டல் தானே கூப்பிட்டு போயிடுவோம். ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து போவோம். எவன்டா இது கண்ணு தெரியாத மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருக்கான். இது வேறு நடுவில் எவன்டா காரையும் பட்டுச்சு. லான்ஸுக்கு நடுவில் ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் இந்த காரை பார்த்தீங்கன்னா தள்ளி போடணும். அந்த நேரத்தில் எவனாச்சும் வந்துடக்கூடாது. தள்ளி போடுற கார் திடீர் லான்ஸ் நீ சுற்றுறாதா தயவு செஞ்சு. அந்த கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகன்றதில் கூட வந்து அவன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெல்த் குறைய சான்ஸ் இருக்குது. லான்ஸ் டக்குன்னு வந்து ஏறிக்கோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு போக மாட்டேங்க அப்பாடி. நெது டயாஸ் கைஸ்லாம் வந்து உனக்கு அப்புறமா இருக்காங்க. டக்குன்னு லான்ஸை போய் ஹாஸ்பிட்டல் இல்லை ஏன்னா இத்தனை பேர் வரீங்க, இவனுங்களாம் எதுக்கு வராங்க தெரியுமா, நம்ம லான்ஸை கூப்பிட்டு போயிட்டோம்ல, அதனால் உடனே வந்து காரை வச்சு இடின்னு இடிக்க பார்க்குறேன் நீங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா போக சொல்கிறானுங்க நம்மளை. இன்னும்லாம் நம்ம இடின்னு இடித்தே காரை பிளாஸ்ட் பண்ணி லான்ஸை போட்டு தெளிவானுங்க போல இருக்குது. நம்மளையும் சேர்த்தான், ஏன்னா காருக்குள்ளே வந்து நம்மளுக்கு சேர்த்தான டேமேஜ் எடுக்கும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு பில்லுலாம் நான் கட்ட மாட்டேன், இந்த மிஷினுக்கு ஆல்ரெடி எனக்கு காசு தரல, இன்னும் நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டணும் அது கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தால் அவ்வளோதான். லான்ஸு நண்பன்னு கூட பார்க்க மாட்டேன், அடுத்து காசை தான் போய் எடுப்பேன். சும்மா கடுப்பேற்றுறாங்க. இந்த மிஷினுக்கு வந்து ரிவார்ட் தர மாட்டாங்க. நீங்களே இப்போ வந்து பாருங்கள். இந்த ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டு அந்த பில்லை கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். ஏதாச்சும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டேன் அதனால் காசு கொடுங்க. நீ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போ, காசு ஏன்ட்ட கேட்கக்கூடாது, அவ்வளோதான். நீ எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் போய்க்கோ, ஆனால் காசு மட்டும் ஏன்ட்ட கேட்கக்கூடாது. ஓகே வேகமாக போவோம். போட்டா அப்பா அடி கைஸ் பக் ஆயிடுச்சு கைஸ். நான் அப்புறமா ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்டில் பாடுறாங்க. நான் அப்புறமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அதே அந்த ஹாஸ்பிட்டலில் கன் எடுத்துகிட்டு போகிறா. ஸோ பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு காசு தரவே இல்லை. ஸோ இங்கேருந்து ஹெல்த் இருக்குன்னு எடுத்துப்போங்க கைஸ். ஸோ நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட காசு கேட்கல, ஆனால் காசு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை ஃபில் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காசு செலவு பண்ணியிருக்கோம்.
ஸோ இறங்கிக்கூடா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கேம் சேவ் பண்ணிடலாம்னு தோணுது. இப்போ ஏதாச்சும் பக்காக்கி விட்டுருங்க ஏதாச்சும் என்னது பக்காக்கிட மாட்டிங்களே. நான் வாட்டி நிம்மதியாக பைக் ரைடு போயிட்டுருக்கேன். இப்போ தான் கேமே எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் கேம் கொஞ்சம் லைட்டாக எனக்கே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டே என்னடா துள்ளுது இப்போ. ஆனால் போன வாட்டி மாதிரி துள்ளு இந்த அப்படி லேசாக தான் துள்ளுச்சு. போன வாட்டியில் அந்த பார்ட் ஒன்று இருக்கே துள்ளு பைக் அந்த துள்ளுது ஏன்னு தெரில. போன பாட்டில் கார் பறந்துருச்சு கடைசியில், அதான் பிரச்சனையே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா துள்ளலை என்னன்னு தெரில. அது ரெசல்யூஷன் வந்து நம்ம அதிகமாக ரெசல்யூஷன் வச்சுருந்தா துள்ளுமா என்னன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா பக் எதுவும் பெருசாகலை, ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கிடுகிடுன்னு நடுங்குது. பட் ஆனால் வந்து எல்லாம் ஒழுங்காக தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஆடுதா, அது மட்டும்தான் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா டே இப்படியே போயிட்டு தான் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ என்னடா போனஸ் தெரியுங்க ஸ்டண்ட்டு பண்ணதுக்கு, என்னடா வீடு வாங்கிறதுக்கு போயிட்டோம். இது என்ன வீடு வாங்க முடியுமா? ஏதோ ஃபோன் கால் அடிக்குது கைஸ். ஏன்டா ஃபோன் பண்ணுறது? டாமி இது தாமஸ் இட்ஸ்க்கு இது வந்து கர்னல் காட்ரஸ். நான் வந்து 100 years வந்து ஸ்டீல் பண்ணேன் பியூர் வந்து ரொம்ப புவர் கண்ட்ரிஸ் வந்து அவன் என்ன செஃப்னு கூப்பிட்றாங்கிறாங்கிறமா வந்து சரி சீக்கிரம் வா அப்படிங்கிறான். ஸோ இது எவ்வளோ ரூபா? அது 8000 போட்டிருக்காங்க. இஐ என்னமோ போட்டிருக்கானுங்க. என்னால் இந்த இடத்த வாங்க முடியாது, நான் இப்போயே சொல்லிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இந்த வீடை நான் அப்படியே வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் 8000 போட்டிருந்தாங்க, அதனால் நான் வாங்கலாம். நான் 8000 இப்போ இதுவே ஒரு 4000 இல்லைனா வந்து ஒரு 6000 போட்டிருந்தாங்க, அந்த வீடை வாங்கியிருப்பேன். அதுவும் நம்ம கேமும் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வாங்கலை, பிகாஸ் அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நான் இதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். சொல்லிச்சுன்னா